பாச்சு போ போ. சீக்கிரம் வா. ஓ ஆயாளுப்போ சாப்பாடு சுடுசோறு மட்டும் வைக்க சொல்லி நேற்று நைட்டு வச்சோம்ல பழைய கருவாட்டு குழம்பு இன்னைக்கு காலையில் சூப்பராக இருக்குது. என்ன ராத்திரி வச்சது ஜம்முன்னு சாப்பிட்லாம். எப்பவுமே கருவாட்டு குழம்பு காலையில் ராத்திரி வச்சு காலையில் அப்படியே லேசாக சூடு பண்ணி சாப்பிட்டோம்னா சுடுசோறாக இருக்கும். சாப்பிட்டோம்னா சும்மா அப்படியே தேனாட்டு இருக்கு. அப்படி இருக்கும் ஜம்முன்னு இருக்கு. ரெண்டு சாப்பிட்லாம். சரி தண்ணி எடுத்துன்னு வந்துடுறேன். தண்ணி எடுத்துகிட்டு வா. அவன் யார் வேண்டாங்கிறாங்களா தண்ணி எடுக்கிறதுக்கு? இது போகாண்ணா உட்கார முடியாது. அட்ட டைமில் இப்போ ஒரு வீடி முடிச்சு இன்னொரு வீடி பற்ற வைக்கணுமா? குளிர் அப்புறம் தீயும் கெட்டு போச்சு. திங்கி நீ இப்போ நீ எடுத்து போட்டேன். நான் கெடுக்கல. அப்புறம் தானே கெடுத்து போய் சீக்கிரம் போய் இப்போ தண்ணி எடுத்துட்டு வந்து சேரு. தண்ணி எடுத்துட்டு அதுக்குள்ள நான் ஆயால சுடுசோறு வெய்யாயா வெய்யின்னு நானும் குப்பணும் சோறு நிற்கோன்னு அப்படின்றேன். பார்த்துக்கிறேன். நான் பார்த்துட்டுருக்குறேன். நீ பத்திரமா போ பார்க்கலாம். போய் தண்ணி எடுத்துன்னு வந்து சேர்த்துலாம். தண்ணி எடுத்துன்னு வந்து சேர்த்துலாம். சரி சரி. டீ வேணுமுன்னா வர்ற அந்த குச்செல்லாம் எடுத்து போட்டு காய். குச்சி நிறைக்குதானக்கா? குச்சி நிறைக்குது குச்சி. நான் சொல்ல தெரியுதா? தெரியுது போ. காயணும். காலுக்கு மருந்து வாங்கி சாப்பிட்டு போகிறேன். சரி மருந்து கால் வாங்கி கால் வெடுப்பு மருந்து வாங்கிட்டு வரேன். எடு மருந்து எடுப்பு வாங்கிட்டு வா. கால் வெடுப்புக்கா வாங்கிட்டு வரேன். குப்பண்ணா வாயா பண்ணு தின்னலாம். பண்ணு குப்பனை வந்துருச்சு. பண்ணு எடுத்துக்கூடாயா? பண்ணு பண்ணு எடுத்துக்கொடு குப்பனுக்கு. அப்புறம் ஒரு பாக்கெட்டு அப்படி கொடுக்கறதா யாரும் தின்னக்கூடாது.
அப்படியே கூடுன்னு கேட்டாங்க. அப்புறம் யாருக்கு தான் வரும் அது முறுக்கான குறுக்க முறுக்க பண்ணா பண்ணு கோதுமை பண்ணு சாப்பிடு. சாப்பிட்டே வா, அங்கே போய் தண்ணி அள்ளி குடிச்சுக்கோ விக்கிக்கு. அதே பாட்டை நேற்று காலையில் தின்ன சோறலாயா, பசிக்க மாட்டேங்குது. என்னம்மா அப்புறம் காப்பி தான் கொடுத்துக்கிறேன், படம்பு தான் கொடுத்துக்கிறேன், என்னம்மா பசிக்குது? நான் நல்ல ஒரு உடஞ்சிருந்தாலும் உடம்பு சொல்லி நான் அப்படி படுத்துக்கிறேன். எனக்கு பசிக்கிறது மேலே கழிக்கிறது மேலே. ஏன் பாட்டா என்னப்பா ஆயா எப்படி சொல்லுது? ஆயா என்ன இப்படி சொல்லுதே? எனக்கு பசி ஆகுது, எனக்கு ஆகுது. ஆகுது, என்ன பண்றது? என்ன பண்ணலாம்? பசி எடுத்தா தின்ன வேண்டியதுதான். பசியான தின்ன வேண்டியதுதான். உள்காட்டு பசி இல்லாத பொருள் கூட படுத்துக்கலாம். எனக்கு புதுக்குதே, எனக்கு பசிக்குதே. பசிக்குதே, என்ன பண்றது? என்ன பண்றது? ஏதாவது தின்னுதான் ஆகணும். கருவாட்டு குழம்பு கொஞ்சம் கொடுத்தாலும் சரியா. சரி, சோறு போட்டு வச்சிடாயா, சாப்பிட்டு பாவம். எதை இருந்தா அந்த கருவாட்டு குழம்பு சூடு பண்ணியாயா? சூடு பண்ணி போட்டு கொடு பாட்டுனுக்கு தின்னுட்டு. நான் அப்படியெல்லாம் நான் இல்லை, எனக்கு வயிறு பசியான்னு கொடுத்தா அவ்வளவுதான். நான் பொழுதா இல்லையா ஏதோ முறுக்கு இருக்கு இருந்து கொடுத்த காப்பி குடிச்சிட்டு கம்முனுக்கு வேண்டியது. இல்லைன்னா அதுவும் இல்லை, காப்பி குடிச்சிட்டு கம்முனுக்க வேண்டியது. சரி, கையை கழுவு வந்து போசி கையை கழுவு பாப்பா. மகனால இருக்கும்போது எனக்கு அப்ப நான் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? நீ தின்னையா? அந்த காலத்துல வந்து வெள்ளாளம் அப்படின்னா நல்ல ஒரு வகுத்துல பிறந்தவங்க தான். அதுக்கு ஒரு புள்ள இருக்கும் எனக்கு ஆதரவு பண்றது, சரியா? ஆமா, நீ அத்தனையே சொல்லலாம். அந்த ஹரிராம எம்பெருமாள் துணை இருப்பாரு, கண்டிப்பா இருப்பாரு. 120 வருஷம் எவனும் இருக்க மாட்டான். என்ன சொல்ற? கண்டிப்பா. என்ன கடவுள் இந்த உள்ளத்துல நன்மை இருக்குது. என்னைய வச்சு நீ பேச வேண்டாம். தாலி வித்தாலும் முடியாது, தங்கத்தை வித்தாலும் முடியாது. அப்பேற்பட்ட ஆளுகளால ஒரு கை கால் வராம கடந்த மணலாம் நல்ல பண்ணாலும் என்ன ஆட்டாங்கல் வாங்காம அந்த போசி தண்ணீர் கழுவப்ப ஆட்டாங்கல் தண்ணீர் கழுவி இது நல்லதான். இதாச்சு அதான் கழுவு கழுவு பூத்துன்னு தானா? சரி சரி, கருவாடு அடுப்பில் வச்சிருக்குது, ஒரு மட்டும் பசிக்கு சாப்பிட்ரு. எனக்கு வந்து நான் சாப்பிடலன்னா கோபங்கள் வரும். கோபமெல்லாம் வராது. ஏதோ பாட்டி இருக்க மட்டும் சோட்டு கறி கிடைக்கு அது போகாது. என்னை கொண்டே மண்ணில் போட்டு தான் அந்த பாட்டி சாகும். 3 வருஷம் இருக்கும், அப்புறம் இருக்கா போயிடும். யாரு பாட்டி? இப்போ நீங்க? நான் செத்து 3 வருஷம் ஆகணும். ஓ, நீ செத்ததுக்கப்புறம் 3 வருஷம் இருக்கு. 3 வருஷம் ஆனால் போயிடும். நாங்கள் எந்த தங்கத்தவே பொசும் பண்ணி கொடுத்தாலும் கூட இருக்காது. அது இந்த 2க்கு போகிறதுக்கு தான் கஷ்டம். ராத்திரி பசியெல்லாம் ஆகுது. என்ன பண்ணுறது? அந்த நேரத்தில் எங்கே போவா? அதுக்கே படுத்துக்கிறேன். ராத்திரி 2 மணிக்கு வெளிக்கு வந்து எங்கே போகிறது? எங்கே போவா சொல்லு போட்டு. கண்ணு வேற தெரிய மாட்டேங்குது. கண்ணும் தெரியுதில்ல. அதுக்கு தான் ராத்திரி சாப்பிட்றதில்ல. அந்த வாயும் காது மட்டும் பயங்கரமாக 25 வயசு பையனை காட்டிருக்குது. காதும் வாயும் அதெல்லாம் இருக்கு. நடக்கத்தான் முடியறதில்ல, கண்ணு தான் தெரியுறதில்ல. இப்படி வெளியேறில் பக்கமாக இருந்தால் முகம் தெரியுது. லேட்டாக இருந்து தெரியல, கொஞ்சம் லேட் ஆகிட்டே தெரியுறதில்ல. பழைச்சத்தான் இருந்தானே சுடச்சோறு நல்லா வகுத்துக்கு தானே. ஆமாம், 20 வகுத்துக்கு தானே தெரியும். அப்புறம் அதுக்கு மேலே தின்றது இல்லை இல்லையே. அப்புறம் அதே தான் நம்மளுக்கு. எப்படி கருவாட்டு குழம்பு சாப்பிட்டு மகராஜ வச்ச குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லு. அதில் ஒரே முள் தான் இருக்குது. ஒரு முள் தான் இருக்குது, நடு முள் தான் இருக்குது. மற்றபடியெல்லாம் சதப்பு தான். கருவாடு பெருசாயா? கருவாடு பெருசு. தண்ணி கேட்குது, கொடுத்துறாயா? இப்போ குழம்பு எப்படி இருக்குதே? நல்லா இருக்குதா? உப்பு சரியா இருக்குதா? காரமெல்லாம் சரிக்குதா? இதுக்கெல்லாம் உப்பு பத்தலன்னு குப்பனை உப்பு வாரி வாரி போட்டு உப்பு வச்சா போன கடைசியில் கொஞ்சம் நாய்க்கு வச்சுட்டாப்புல. நம்மளுக்கெல்லாம் கணக்காக்குது. அப்படியே திங்கினா தான் ஆகும்.
சொன்ன கோபம் அவனுக்கு இப்போ ரப்பிக்கிறான் ஊர்பாட்டு உப்பை அத்தனை உப்பு நப்புன்னு மணக்குமா பாட்டில் கொஞ்சம் குழம்பு கூட ஐயா சாரு வெறிஞ்சோலாக இருக்குது பாட்டிலுக்கு கொஞ்சம் ஆறுல வேலையும் கொஞ்சம் கூட ஐயா அது ரொம்ப வேண்டாம் அதே வாந்தி வேண்டி கம்முனு வாந்தி வேண்டிடுமா இல்லை மணக்குது ஊர்பாட்டை சாத்தத்துன்னு அது போதும் தேம்பாட்டா வாந்தி வேண்டிக்கிறியா சொத்தன்னு போட்டு ஒரு வாந்தி பண்ணுங்காட்டி தானே சொல்கிறாங்க அம்மா எங்க இப்போ சாப்பிடுது நீ சாப்பிடணும் நீ கொஞ்சம் தின்னா ஒன்றும் பண்ணா தின்னு அதெல்லாம் ஒன்றும் ஆகாது தின்னு இல்லை ஒன்றும் ஆகாது சாப்பிடு பாட்டா இன்னும் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிற கருவாட்டு குழம்பு எப்படி இருந்தது குபனா இங்கே வட்டில் எடு தின்னலாம் ஆமாம் கைவிட்டு எடுத்தா தாங்க நல்லா பெனைய பாதையா சோத்தெல்லாம் சுத்தமாக பெனைச்சு சாப்பிடு நல்லா உரப்பா ஜம்முன்னு இருக்கு கத்திரிக்காய் இருந்தால் கொண்டு வந்து கூடாயா கத்திரிக்காய் நைட் போட்டு சார் கரெக்டுக்குமா அதில் கத்திரிக்காய் போகிறதுன்ட்டு நைட்டு தான் தின்ட்டு நீராயா நான் கை கழுவிட்டு அண்ணன் திங்கிட்டாயா நான் அப்படி தின்னுக்கிறேன் கொஞ்ச நேரம் ஆகட்டாயா இந்த கத்திரிக்காய் தின்னுக்கா வாரு பாசம் உள்ள மகன் அருமையான பாசம் கத்திரிக்காய் போட்டு போகுது வாரு போறேன் இதாயா நீ சாப்பிட்டாயா நான் 10 நிமிஷம் ஆகட்டாயா இரு இரு சோறு தோண்டு வாரேன் கையும் செய்யுது காலும் சரியில்லை உப்பும் சரியில்லை உப்பும் காணும் ஊர்பாட்டு உப்பை போட்டுக்கணும் நைட்டு உப்பு சரிக்குது ஆமா இல்ல பச்சை சோறு வெந்த சோறு பாட்டா ஒரு நம்பிடுதான் மாம்பழம் தான் இந்த பபத்துக்கு தான் இத்தனை வாடு துணி வேலை துணி தண்ணி குடிச்சிட்டா தெம்பாய்க்குது இதுக்கு போய் சத்தம் பண்ணிடணும் காலையில் நம்ம வீட்டில் சாத்துக்கு சோத்துக்கு தான் சண்டை வேற எந்த சண்டையும் இல்லை சாத்துக்கும் சோத்துக்கும் தான் சண்டை எனக்கு கொஞ்சம் கொடு உனக்கு கொஞ்சம் கொடுன்ட்டு பாரு அங்கே ஒரு ஆள் பாரு கத்திரிக்காய் வேணுமாம்மா கத்திரிக்காய் குப்பனா கத்திரிக்காய் வாங்கிட்டியா ஏன் உப்புக்கு பேச்சா போட்டுறாத இதுவே நல்ல ருசியாக இருக்குது நல்ல பபர் நம்ப சாப்பிட்டு 2 மட்டும் வாங்கி சொல்றேன்னா இப்படித்தான் வந்து ஒரு ஊட்டாம்பளை சோறு திங்கிறதா காலை 2ஐயும் பரப்பிட்டு கவுட்டுக்குள்ளே வட்டில் வச்சுட்டு நீ தின்னுதா யாரு இப்போதான் ஆயா போடுது சாப்பிடு சாப்பிடு நானும் சாப்பிட்றேன் சோறு ஆயிருக்கும் 6 to 6 நல்லா இருக்கும்
அதெல்லாம் செம்பில் சளுக்காது. இந்த வெறிஞ்சாது கொஞ்சம் ஊத்தாயா? போது போதாயா? போது 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 ஊற்றுன்னு ஊற்றிட்டு இருக்கு. நீங்கள் தின்னாயா? நேரமாக அது எப்போ நேற்று காலையில் வச்சது இன்னும் நல்லா இருக்குது. அது ஆஹா கருவாட்டு குழம்பு பழைய குழம்பு தான் நல்லா இருக்கும். சார் அண்ணனுக்கு கிட்டு கத்திக்காய் போடணும் அப்படியே சொன்ன ரஜியா ரஜி நான் கத்திக்காய் வச்சுனேன் ரஜி கறிப்பா அந்த ஒட்டக்காரங்க எடுத்து போடாயா? அது என்ன போட்டுக்கிறேன் ஒரு துண்டு போடு. இந்தா போ தின்னா நீ ராஜுக்கு தங்குது சார் இல்லை என்னண்ணா எப்போத்துல அப்படிதானே அது ஒரு கத்திக்காய் இருந்து நல்லக்குமாண்ணா தின்னலாம். தின்னலாம் கத்திக்காய் சின்னவா உனக்கு குழம்பு அவன் வேணும்னா வரட்டா என்னால் அலமுடியத்தில் எடுப்பு அடிக்குது. நல்லா சோப்பு போட்டு நார் போட்டு விலைக்கு சுத்தமாக கழுவுறேன். தேங்காய் நார் ஒரு மேலே இருக்கும் காட்டுல மட்டை. சரி ஏய் இடக்காய் வாழ்க்காய் விடுறாண்டா. அது வேணும்னா இந்த மாதிரி பண்றதுதான். இன்னும் திங்காம கூட நாய்க்கு வச்சது காமெடி உப்பு வச்சு போட்டு அப்புறம் கூட நாய்க்கு பேசுறது. இதோ கொஞ்சம் கூட பயமா தெரிஞ்சாரு அப்படி மட்டும் வந்தது சாப்பிடுறது கொஞ்சம் கூட உனக்கு மதி இல்லையா? உன்னை நீ பேசிக்கிற காலை பார்த்து போட்டுருவேன். அப்படியே தெரிஞ்சானா ஒரு ஒடுக்கு ஜடக்கம் கிடையாது உனக்கு. நாங்களே எப்பவுமே யாருமே ஒடுக்கு ஜடக்கம் தான். நீ தான் அகராயில தெரிய வீட்டுல ஒதுங்கிதான் போனேன். போற ஒதுக்கி ஏறின்னு அப்படிதான் அவத்த வாட்டில் சாப்பிடுக்க எப்படி போற இங்கேயும் நாங்க சட்டிக்குதான் அங்கேயும் ஆளுக்குது இடவட்ட தாயோடி பன்னெண்டு தாயோடி போற அதுக்கு தான் கேட்கறேன். அப்புறம் என்னத்துக்கு ஏன்னா அப்படி திரியக்கூடாது வீட்டுல ஒரு ஒடுக்கு ஜடக்கம் வேணும். இது பெரிய இடத்துல போய் வேலை படிச்சாதான் கொஞ்சம் கூட அப்படியே கொஞ்சம் கூட பயமே இல்லை. என்ன கேட்கறாங்க அப்படி பண்ற வீட்டுல எல்லாத்துக்கும் உப்பு சரிக்குது உனக்குதான் பத்திரியா முன்னி பத்தியாவது வீட்டுல உப்பு தேர்றத நிமிஷம் அங்க வருது ஒரு பாட்டி 15 ரூபா உப்பு அங்க வருது சும்மா தேர்ல வருது. உனக்கு சோறாயா? யாருக்கு? உனக்கு. அப்போ நாய பெத்தவள அப்ப சோறு எனக்கு இல்லாத உனக்கு இறப்பிட்டுப்ப யாருதுன்றாரு சோத்தால் நீ தின்னு தேக்கிற எதா பச்சிருந்துன்னு சோறுக்கா சோறு அப்படி ஆக்குவாங்களா பத்தாத போதாயா? போதாயா? தின்னு வருதாம் போதே போது வச்சலாத வேண்டாம் வேண்டாம் சொன்னா கேளு இது நடக்குது. அரை மோந்து ஊத்தாத. போதாயா வேணும் வாங்கிக்கிற வேணும் ஆள் ஊற்றிட்டே இருக்கதாயா? சரி பாப்பா உனக்கு பால் கறக்கிட்டு நேற்று மாதிரி அப்பண்ணா அது வேசுதான்.
நீ தான் குறும்பு பண்ணுறியாச்சே சின்ன பையனாட்டம். அவன் இல்லை சின்ன பையன் இல்லை, அது குப்பை அதுவுக்கு வெட்டியில் பேரமக்கம் கட்டுத்தான் வெட்டியில். அந்த பிள்ளை வரதே இல்லைப்பா. எந்த பிள்ளை? நீ பிள்ளைதான். அது ஏன்? வரதே இல்லை. அவன் பரிசு வந்திருந்தே இப்போ அவனும் வரல. நான் குழந்தை பார்த்து கூட யாரும் போய் பார்க்கலையா. அப்புறம் அது ஒன்று இருக்குது இல்லையா? நீயும் பார்த்துருந்தானே ஆகும். நானா மாட்டேன்றேன். நீயும் போக முடியாது பாவம். என்னாலும் முடியாது சாமி. அவங்க எனக்கு செத்த வராட்டி போய் சேரு. ஐயோ இந்த மாதிரி கடம்பூர் போயிட்டு வந்து ஒரு இருட்டில் வந்து சேர்ந்து அப்படியே நீ ஒன்று இல்லைன்னா கம்பெனி படுத்துக்கு இந்த 4 நாளைக்கும் என்னால். அதனால தான் நேற்று உங்களுக்கு சிரமப்படுத்தக்கூடாது நானே குழம்பு வச்சுட்டேன். இன்னும் நேற்று அந்த அரிசி வேற நேற்று 5 வடி அரிசி பார்த்துக்கோ பொறுக்குனேன். இடுப்பு அப்படி திருகுது. இப்போ ராத்திரி வந்து இந்த அரிசி ஊற வச்சுங்காட்டி இன்னைக்கு சோறு நல்லா இருக்குது. வேறு சோறு எப்படி நீ சொசைட்டி எடுத்து கட்டுருவியா? அருமையாக இருக்குது. இப்போ வயல் அரிசி எடுக்குது எப்படி அதுக்கேற்ற நான் ஊற போட்டா இருக்கு. ஊற போட்டு 3 வருஷம் 4 வருஷம் கழுவிட்டு நானே கழுவிட்டா அந்த மக்கு போறான்றது அந்த கப்பு வாசம் அடிக்கிறது இல்லை. நேத்தாக்குன்னா அந்த அரிசி வாசம் அந்த கப்பு வாசம் கழுவுனா அப்படித்தான் இருக்கும் எங்கேயுமே. யார் வீட்லையும் அப்படியே தான் சோறு வாசம் ஊற வைக்கிறதால அவங்க அப்படியே கழுவுவாங்க. நான் அப்படியே சாப்பிட்டோம். என்ன நம்ம சித்தன்னு கேட்டான், இது எங்க அவன் நல்ல அரிசி வாங்கி வந்து அப்படின்னு கேட்டான். என்ன பார்த்துக்கோ நாட்டுக்கடை நல்ல அரிசி வாங்கி வரேன், இது சொசைட்டி அரிசி தாடா அப்படின்னு. உங்களுக்கு வெளிமிக்குது அப்படின்னா சுத்தம் பண்ணது அப்படி. என்னச்சா வந்துட வாடா குழம்பு எழுந்து வா, நீ குழந்தைக்குது வா, எல்லாம் சட்டி காடி பண்ணுங்க. குப்பனா ஏன் பார்த்துனே இருக்கிற? பீடி என்கிட்ட இல்ல, கிடைக்கலன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. காலையில் யாரு உன்னை ஒரே முட்டை 3 பீடி குடிக்க சொன்னது? நான் போய் இந்த கடையில் போய் எல்லாம் பொருளுக்கெல்லாம் சார்ஜ் போட்டு கரண்ட் இருக்கிற இடத்துல சார்ஜ் போட்டு 8 கிலோமீட்டர் போகணும். நான் போக வர 12 கிலோமீட்டர் ஆகுதுல்ல. நடந்து கடையில் போய் கால் வெடுப்பு மருந்து அப்புறம் எல்லாம் வாங்கிட்டு வரேன். பீடி கீடி எல்லாம் வாங்கிட்டு வரேன். பத்திரமா இரு. நான் போயிட்டு அப்புறம் வரேன். எல்லாம் சார்ஜ் போட்டு மருந்து மாத்திரையெல்லாம் வாங்கிட்டு வரேன். நெடு போயிட்டு வரணும். நித்த நெல்லு சோறு நெய் மணக்கும் கத்திரிக்கா நேத்து வச்ச கருவாட்டு குழம்பு என்ன இழுக்குதையா. நித்தான் அந்த நினப்பு வந்து மயக்குதையா. நித்த நெல்லு சோறு நெய் மணக்கும் கத்திரிக்கா நேத்து வச்ச கருவாட்டு குழம்பு என்ன இழுக்குதையா. நெஞ்சுக்குள்ள அந்த நினப்பு வந்து மயக்குதையா.